பொங்கல் பண்டிகைக்கு சரியாக 1 மாத காலமே இடைவெளி இருக்கிறது. ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகை துவங்கி தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் என்று அடுத்த 3 நாட்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். தமிழர் திருநாளான பொங்கலின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு போன்று பொங்கல் வைக்க தேவையான பொருட்களோடு பரிசு தொகையாக 1000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கலுக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்களை தவிர்த்து மற்ற குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசாக ரேஷன் கடைகளில் 1000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. இதற்கான டோக்கன் விநியோகம் வரும் 20ஆம் தேதி துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு மாதம் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் பொங்கலுக்கு முன்னதாகவே வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. 15ஆம் தேதி விடுமுறை என்பதாலும் பொங்கலுக்கு முன்பாகவே, அதாவது மாத துவக்கத்திலேயே உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என்று தெரிகிறது. அதே நேரத்தில் பொங்கல் பண்டிகையை குடும்பத்தோடு கொண்டாட பலரும் சொந்த ஊருக்கு டிக்கெட்டை புக் செய்து வருகின்றனர். அப்புறம் நீங்க எப்படி ஆபீஸ்ல லீவ் கேட்டாச்சா?